கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 16வது வசனத்திலே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். அதாவது ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், சிங்கக்கேவிலே போட்ட நேரத்தில் போது ராஜா சொல்லுகிறான், தானியேல் மேலே அவனுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு பிரியம் இருந்ததுனால தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் சிங்கக்கேவியில் போட்ட பிறகும் அவன் காலையிலே வந்து அவன் ராஜா கேட்குற அதுதான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்குறான். அப்போது அந்த நாட்களிலே ஆம் ராஜாவே என்று சொல்கிறான். அப்போ இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம், இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா விதமான காரியங்களுக்கும் அவனை தப்புவித்து நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லா சிங்கத்தின் வாய்களுக்கும் உண்மையாகவே இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது யாரை சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி வருகிற எல்லா பிசாசனுடைய காரியங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா சத்துருக்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் அவர் தப்புவித்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து அவர் நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவர். அதாவது தானியேல் இடைவிடாமல் தினமும் செய்கிற 3 வேளை செபிக்கிற செபம் கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை, ஜெபமும் ஆராதனையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் இந்த நாட்களிலே எல்லாவற்றுக்கும் நம்மளை தப்புவித்து அவர் நடத்த போதுமானவர். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தது போல இந்த உலகத்தில் சிங்கத்தை போல எழும்பி வருகிற சத்துருக்கள், மனுஷர்கள், பொல்லாத மனுஷர்கள் எல்லாருடைய கைக்கும் அவர் உங்களை தப்புவித்து நடத்துவார். தானியேலுக்குள் இருந்த செபம், தானியேலுக்குள் இருந்த ஆராதனை, இந்த 2 காரியமும் ஒரு மனிதனை பாதுகாத்தது, தப்புவித்தது. அந்த தேசத்தில் தானியேல் அங்கே உயர்த்தப்பட்டான். ராஜாக்களுடைய காலத்தில் அவனுடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. அவனுக்குள் இருந்த செபம், அவனுக்குள் இருந்த ஆராதனை. உண்மையாகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் செபமும் ஆராதனையும், தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் இருக்குமானால் எல்லாவற்றுக்கும் அவர் தப்புவித்து நடத்துவார். அவரை தானியேலை போல அவர் உங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா தீமையான எல்லா காரியங்களுக்கும் நீ விலக்கி பாதுகாத்து நீ தப்புவித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.